ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/2/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக 99 சரிங்களா. இந்த 99 அடித்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் நமக்கு எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறது பாருங்கள். போன மாதம் ஒரு 99 அப்படி நம்பரு 3 டைம் வந்து பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க சரிங்களா. இந்த 99ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு இந்த 99க்கு மேலே ஏ போர்டு பாருங்கள் 8 இருக்குது சரிங்களா. அதாவது 3ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 8க்கு நமக்கு அடுத்த நாள் 8 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ஏ போர்டில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா 7க்கு நமக்கு இந்த இடத்துல 769 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த 99க்கு ஒரு நாள் கேப் விட்டோம் இந்த இடத்துல நமக்கு 7 தான் இருக்குது. அதே 7 தான் இந்த இடத்துல நமக்கு 570 வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நாள் கேப் விட்டால் இந்த இடத்துல ஒரு 4 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா. 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொரு இந்த இதோடு சேர்த்து 8ஓடு சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நம்பர் வந்திருக்கு, இந்த இடத்துல உள்ள நம்பர் வந்திருக்கு. ஸோ 1ஓட சேர்த்து இங்கே உள்ள நம்பர் 188 அப்படியே நம்ம கேமில் வந்திருக்கு சரிங்களா. இப்போ அதே மாதிரி இந்த 99 பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது. கிராஸாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்குது. இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள நம்பரே வந்து பார்த்தோன்னா 679 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க, அடுத்து இங்கே, ஸோ அடுத்து இங்கே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 7க்கு நமக்கு அப்படியே வச்சுட்டு 5 அப்படி நம்பர் இங்கே இருக்குது சரிங்களா. 7க்கு 7 இந்த இடத்துல எடுத்துருக்காங்க. 0க்கு வந்து பார்த்தோன்னா மேலே போயிட்டாங்க சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா அதே இடத்துல வந்து பார்த்தோன்னா எடுத்திருப்பாங்க ஒரு நாள் கேப் விட்டு சரிங்களா. ஸோ இங்கே 8க்கு ஸோ இந்த இந்த 8 நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த 8 8 8 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா இந்த நமக்கு ஒரு நாள் மேலே போகிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 நம்பர்ஸ் கம்பல்சரி எடுக்கிறாங்க சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே 7 எடுக்கும்போது இந்த இடத்துல 99ங்க நம்ம எடுத்திருப்பாங்க 769 சரிங்களா. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒரு நாள் கேப் விட்டு போனோம்னா 7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு மேலே உள்ள கிராஸில் ஒரு நம்பர் எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா கிராஸிங்கில் நம்பர் எடுக்கல. அப்போது இதில் உள்ளதில் நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் மெயினாக இருக்குது சரிங்களா. 4 அப்படிங்கிற நம்பர் மட்டும் மெயினாக இருக்குது. இப்போது ஆல் போர்டில் ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 4 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 4 மட்டும் வச்சுட்டு மீதி நான் இன்னொரு நம்பர்ஸ்க்கு நான் வேறு பேட்டர்ன் சொல்கிறேன். ஆல் போர்டில் 4 வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ 4 மட்டும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த நமக்கு மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதுக்கு ஒரு நாள் கேப் விட்டு சரிங்களா. ஒரே ஒரு நாள் மட்டும் கேப் விட்டு நமக்கு எப்படி நம்பர்ஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். போன மாதம் 16ஆம் தேதி சரிங்களா. போன மாதம் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 929. ஸோ அதே மாதிரி இந்த மாதம் ஒரு 299. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ஒரு 398. ஸோ இந்த 929 பாருங்கள் 9 18 2 கூட்டணும்னா 20 சரிங்களா. மொத்தம் டோட்டல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ இங்கே நமக்கு அதே மாதிரி டோட்டல் பண்ணால் 20. ஸோ இங்கே நமக்கு அதே மாதிரி டோட்டல் பண்ணால் 20. ஸோ இங்கே டோட்டல் பண்ணுறப்போ ஒரு நாள் கேப் விட்டு ஏசி 44 சரிங்களா. ஏசி 44. ஸோ அதே மாதிரி இங்கே 929 ஒரு நாள் கேப் விட்டு ஏசி 44. ஸோ மறுபடியும் இங்கே நமக்கு 99 டோட்டல் பண்ணால் 20 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அடிக்கும்பொழுது ஒரு நாள் கேப் விட்டு இங்கே நமக்கு ஒரு ஏசி 44 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 99க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 44 நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 44 அடிக்கும்போது அதாவது டிபி நம்பர் வந்து பார்த்தோன்னா 47. இங்கே டிபி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6 8 சரிங்களா. 4 6ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க சரிங்களா. இங்கே 4 6 7. ஸோ இங்கே 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போது 7 74 94 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 74 94 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் 44 அப்படிங்கிற நம்பரும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ லாஸ்ட்டாக 14ஆம் தேதி நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் 4 மட்டும் வந்து பார்த்தோன்னா ஃபுல் டபுள்ஸ் அதாவது எல்லா டபுள்ஸும் வந்து எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் 1லேருந்து 0 வரைக்கும் சரிங்களா. அந்த இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 99 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ரிப்ளேஸாக இருந்தால் தான் எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். யாரும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ இந்த
494 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் கான் நம்பர் தான் சரிங்களா. ஏபிஎஸ்சிபிசி 44 அப்படிங்கிற நம்பர் அதுக்கு ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான பேட்டர்ன் தான் இது. 478 இங்கே 478ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 48ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு 48ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த 48 அடிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கரெக்டாக 1 2 3ஆம் நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 132. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்த 48க்கு 2 நாள் கேப் விட்டு 612 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் விட்டு இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு அடிக்கும்போது 71 32ன்னு அடிச்சிருக்காங்க 4D நம்பர். அடுத்து 86 12 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க 4D நம்பரு சரிங்களா. இப்போ நமக்கு 12 அப்படிங்கிற நம்பர் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஏசி வந்திருக்கு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபியில் தான் 12 அப்படிங்கிற நம்பர் வந்து வைக்கணும் சரிங்களா. ஸோ இதில் நமக்கு காமனாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 3ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 6ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் சரிங்களா. இப்போ 7 8 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 6 7 8. ஸோ நெக்ஸ்ட்டு 9 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 129 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 9 91 29 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சரிங்களா. ஸோ அந்த 91 29 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 12 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபியில் மட்டும் 12 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏசியில் 44. ஸோ இந்த 2 பேட்டர்ன் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ நிறையா எடுத்து ட்ரை பண்ண முடியாதவங்க இந்த ஏசியும் இந்த ஏபியும் வந்து தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சரிங்களா. ஸோ சி போர்டில் 9 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் 129 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 398 அப்படிங்கிற நம்பரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள 2 நம்பர் பாருங்கள் 3 8. இந்த 3 8 வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பரு. இந்த 3 8 பவர் நம்பரப்போ 38ன்னு இருக்குங்களா. மொத்தம் உள் நம்பரில் 38. 3க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 2, 8க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 9. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு பிசியில் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி இங்கே 49ன்னு சொல்லியிருக்கு. 3க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா 8க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது 9க்கு ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 0 சரிங்களா. 4க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 3 39. ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. பிசியில் 39 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இங்கே 1க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் கம்மி பண்ணியிருப்பாங்க. இங்கே 9க்கு நம்ம கம்மி பண்ணோம்னா 8 839 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா 53 98 இந்த நம்பரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிட்டன் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 71 32 அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் கேப் விட்டு ஒரு ரிட்டன் ஒன்று நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆடிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரியான ஒரு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 71 32 அடித்தப்போ நமக்கு ஒரு கிராஸாக ஒரு 7 வச்சுருப்பாங்க சரிங்களா. கிராஸாக ஒரு 7 அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு கிராஸாக ஒரு 9 அடிச்சிருக்காங்க. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 58 39 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.